எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவா பேச போறோம். முக்கியமா மே மாசம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி இந்த 3 நாட்களும் உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நாட்கள். சாதாரணமா கடகராசிக்காரங்கனாலே ரொம்ப பாசமானவங்க, மத்தவங்களுக்காக எதையும் செய்ய தயங்காதவங்க. ஆனா இந்த 3 நாட்கள்ல நீங்க காட்டக்கூடிய பாசமோ இல்ல மத்தவங்களுக்காக நீங்க எடுக்கிற ஒரு சில முடிவுகளோ உங்களுக்கு பெரிய அளவுல சிக்கலை கொண்டு வந்து விட்டுடும். கிரக நிலைகள் எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதால குறிப்பா ஒரு 4 இடங்களுக்கு நீங்க தயவு செய்து இந்த தேதிகள்ல போயிடாதீங்க. மீறி போனா தேவையில்லாத ஆபத்துகள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு. இது உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ற விஷயம் கிடையாது. முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றதுதான். அதனால இந்த காணொலியை கொஞ்சம் கூட தள்ளி விடாம முழுமையா பாருங்க. அப்போதான் எந்தெந்த இடங்களுக்கு போகக்கூடாது, ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற முழு விவரமும் உங்களுக்கு தெளிவா புரியும். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு காரகனான சந்திரன் தான் உங்க ராசிநாதன். அதனாலேயே எப்பவுமே உங்க முடிவுகள் மூளையை விட மனசை நம்பிதான் இருக்கும். யாராவது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டா போதும், உங்க கஷ்டத்தை கூட ஓரமா வச்சுட்டு அவங்களுக்கு உதவி செய்ய ஓடிடுவீங்க. ஆனா இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கிரகங்களுடைய சேர்க்கை கொஞ்சம் கூட உங்களுக்கு சாதகமா இல்ல. இதனால என்ன ஆகும்னா, நீங்க நல்லதுன்னு நினைச்சு செய்யற விஷயம் கூட உங்களுக்கு கெடுதலா முடியலாம். குறிப்பா பயணங்கள் மூலமா உங்களுக்கு எதிர்பாராத சில மன உளைச்சல்களும் உடல் அளவில சில சோர்வுகளும் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. வீட்டை விட்டு வெளியில கிளம்பும் போது ஒரு சின்ன தயக்கம் உங்களுக்குள்ள வரும். ஏதோ நடக்க போகுதுங்கிற உள்ளுணர்வு உங்களுக்கே சொல்லும். அந்த மாதிரி தோணுச்சுன்னா தயவு செய்து அதை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா உங்க 6ஆம் அறிவு எப்பவுமே பொய் சொல்லாது. இந்த 3 நாளும் கிரகங்களோட பார்வை உங்க மேல ரொம்ப அழுத்தமா விழுகிறதால நீங்க வழக்கமா போயிட்டு வர்ற இடங்களா இருந்தா கூட இந்த குறிப்பிட்ட 4 இடங்களுக்கு போறத மட்டும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவா 4ஆம் தேதி காலையில இருந்தே உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத குழப்பம் ஆரம்பிச்சிடும். ஒரு வேலையை செய்யலான்னு நினைப்பீங்க, ஆனா உடனே வேண்டாம் நாளைக்கு பாத்துக்கலான்னு தோணும். இந்த மாதிரி நேரத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை கட்டாயப்படுத்துவாங்க. வா வெளியில போயிட்டு வரலாம், அங்க போலாம் இங்க போலான்னு கூப்பிடுவாங்க. குறிப்பா உங்க நண்பர்களோ இல்ல சொந்தக்காரங்களோ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களை வீட்டை விட்டு வெளியே வர வைப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல ரொம்ப கவனமா இருங்க. நம்ம வரலன்னு சொன்னா அவங்கள தப்பா நினைச்சுக்குவாங்களோ இல்ல கோவிச்சுக்குவாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு அரை மனசா நீங்க கிளம்பி போனீங்கன்னா அங்க போய் நீங்க சந்திக்க போற பிரச்சனைகள் ரொம்ப பெருசா இருக்கும். சில சமயம் பொருள் நஷ்டம் ஏற்படலாம். இல்லனா தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல மாட்டிட்டு உங்க நிம்மதியே போயிடுற அளவுக்கு நிலைமை மோசமாகலாம். உங்க ஜாதக கட்டத்துல இப்போதைக்கு கிரகங்கள் இருக்கிற நிலைமையை பாக்குறப்போ பயணங்கள் உங்களுக்கு துளியும் சிறப்பா இல்ல. அதுலயும் நான் சொல்ல போற இந்த இடங்கள் எல்லாம் அதிகமா எதிர்மறை ஆற்றல் நிறைஞ்ச இடங்கள். அங்க நீங்க இந்த குறிப்பிட்ட 3 நாட்கள்ல போகும்போது உங்க உடம்புல இருக்கிற நேர்மறையான ஆற்றல் எல்லாம் குறைஞ்சு ரொம்ப சோர்வா உணர்வீங்க. நீங்க ஒருவேளை வேலை நிமித்தமாவோ இல்ல வேற ஏதாவது முக்கியமான காரணத்துக்காகவோ வெளியூர் பயணம் போக வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த 4, 5, 6 தேதிகள்ல வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை. குறிப்பா நீங்களே வண்டி ஓட்டுறீங்கன்னா உங்க கவனம் முழுசும் பாதையில தான் இருக்கணும். கவன குறைவா இருந்தீங்கன்னா சின்ன சின்ன விபத்துகள் நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க போற இடத்துல உங்களை யாராவது கோபப்படுத்துற மாதிரி பேசினாங்கன்னா தயவு செய்து அமைதியா அந்த இடத்த விட்டு விலகி வந்துருங்க. எதிர்த்து பேச ஆரம்பிச்சீங்கன்னா அது பெரிய சண்டையில போய் முடிஞ்சிடும். கடகராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப சாதுவானவங்க தான். ஆனா கோபம் வந்துச்சுன்னா உங்களை யாராலையும் சமாதானம் பண்ண முடியாது. இந்த 3 நாளும் உங்க கோபத்தை தான் நீங்க முதல்ல கட்டுப்பாட்டுல வைக்கணும். இல்ல போறப்போ இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய வரும். அதையெல்லாம் நீங்க எப்படி பொறுமையா சமாளிக்கிறீங்க அப்படிங்கறதுலதான் உங்க சாமர்த்தியமே இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி எந்த இடத்துக்கு போறோம்னு ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போற அந்த 4 இடங்கள்ல நீங்க முதல்ல தவிர்க்க வேண்டிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள். அதாவது ஆறு, குளம், ஏரி, கடல் மாதிரியான நீர்நிலைகளுக்கு இந்த 3 நாட்களும் நீங்க கட்டாயம் போகவே கூடாது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், கடகராசியே ஒரு நீர் ராசி தானே, சந்திரனும் நீர் கிரகம் தானே, அப்புறம் ஏன் நாம தண்ணி இருக்கிற இடத்துக்கு போக கூடாதுன்னு நீங்க கேட்கலாம். அதுதான் இங்க விஷயமே. உங்க ராசிநாதனான சந்திரன் இந்த குறிப்பிட்ட தேதிகள்ல
கொஞ்சம் பலவீனமா நீச நிலை அடையிற மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு தண்ணியால கண்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. சாதாரணமா எப்பவும் போற பீச் தானே, இல்ல சொந்தக்காரங்க ஊருக்கு போகும்போது ஆத்துல குளிக்கலாம்னு ஆசையா இறங்குவீங்க. ஆனா எதிர்பாராத விதமா கால் தவறி விழுகிறதோ இல்ல சுழல்ல மாட்டிக்கிறதோ நடக்கலாம். எனக்கு ரொம்ப நல்லா நீச்சல் தெரியும், நான் பாத்துக்குவேன்னு நீங்க அதீத நம்பிக்கையோட போனீங்கன்னா அங்கதான் ஆபத்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அதனால நண்பர்களோட சேர்ந்து எந்த ஒரு நீர்நிலைகளுக்கும் குளிக்க போறது இல்ல படகு சவாரி போறது மாதிரியான விஷயங்களை இந்த 4ஆம் தேதியில இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் முழுசாவே தவிர்த்துடுங்க. ஏசில பேரு வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு பொழுதுபோக்குக்காக தீம் பார்க் இல்ல நீர் சறுக்கு விளையாட்டு இருக்கிற இடங்களுக்கு போலான்னு திட்டமிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக இல்லைனாலும் அந்த திட்டத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. தண்ணில இறங்காம வெறும் கரையில நின்னு வேடிக்கை பாக்குறது கூட இந்த நேரத்துல உங்களுக்கு ஆகாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதம் கலந்த காத்து கூட உங்களுக்கு உடனே சளி, காய்ச்சல் மாதிரியான உடல் உபாதைகளை கொண்டு வந்து சேர்த்துடும். குறிப்பா கடகராசி பெண்களுக்கு ஆஸ்துமா இல்ல வீசிங் பிரச்சனை ஏற்கனவே இருக்குன்னா இந்த 3 நாட்களும் கொஞ்சம் இருட்டான ஈரப்பதம் அதிகமா இருக்கிற இடங்களுக்கு போகவே கூடாது. அப்படியே வீட்டுல இருந்தாலும் கூட ராத்திரி நேரத்துல குளிர்ந்த நீரை குடிக்கிறது இல்ல ரொம்ப நேரம் தண்ணியில நின்னுக்கிட்டே வேலை செய்யறது கூட உங்களுக்கு உடம்பு கெடுத்துரும். உங்களுடைய உடல்நிலை இந்த காலகட்டத்துல ரொம்பவே உணர்திறன் அதிகமா இருக்கும். அதனால எந்த அளவுக்கு நீங்க உங்களை வெதுவெதுப்பா பாதுகாப்பா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வரப்போற பெரிய மருத்துவ செலவுகள்ல இருந்து தப்பிக்கலாம். அடுத்ததா நீங்க போகக்கூடாத 2வது இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, தவிர்க்க முடியாத அவசர காரணங்கள் இல்லைன்னா தயவு செய்து மருத்துவமனைகளுக்கோ இல்ல நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கவங்களை பார்க்கவோ போகாதீங்க. பொதுவாவே கடகராசிக்காரங்க ரொம்ப இளகிய மனசுக்காரங்க. யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா உங்க மனசு தாங்காது. ஆனா இந்த 3 நாட்கள்ல நீங்க ஒருத்தர நலம் விசாரிக்க மருத்துவமனைக்கு போறீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான சூழல், மத்தவங்க படுற கஷ்டம் இதையெல்லாம் பார்த்து உங்க மனசு ரொம்பவே பாதிக்கப்படும். நீங்க அவங்கள பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் உங்க மனசுக்குள்ள அவங்களோட அந்த வலியும் வேதனையும் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால உங்களுக்கு ராத்திரியில தூக்கமின்மை பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க உடம்புல இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவா இருக்கிற நேரம் இது. அதனால நீங்க மருத்துவமனைக்கு போகும்போது சுலபமா மத்தவங்களுக்கு இருக்கிற நோய் தொற்று உங்களை தொத்திக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நெருங்கிய சொந்தம் கட்டாயம் போய் தான் ஆகணுங்கிற சூழ்நிலை இருந்தா மட்டும் ரொம்ப கவனமா பாதுகாப்பா போயிட்டு வாங்க. இல்லைன்னா போன்லயே பேசி நலம் விசாரிச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது இன்னொரு பெரிய சிக்கலும் இருக்கு. நீ நல்லெண்ணத்தோட தான் அவங்கள பார்க்க போவீங்க, ஆனா அங்க உங்களை யாராவது ஒரு வார்த்தை தப்பா பேசிடுவாங்க இல்ல உங்களை சரியா மதிக்க மாட்டாங்க. அந்த ஒரு சின்ன விஷயம் உங்க மனச ரொம்ப காயப்படுத்திடும். நாம இவ்வளவு தூரம் இவங்களை பார்க்க வந்தோமே, நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நினைச்சு நீங்களே உங்க மனச போட்டு குழப்பிக்குவீங்க. ஏன்னா இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல உங்க மனசு ரொம்ப லேசான ஒரு இறகு மாதிரி இருக்கும். சின்ன காத்து அடிச்சா கூட பறந்துடுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமா கோபப்படுவீங்க, இல்லைன்னா அழ ஆரம்பிச்சிருவீங்க. இந்த அளவுக்கு உணர்ச்சிகள் கொந்தளிப்பா இருக்கிறப்போ நாம அமைதியான சந்தோஷமான இடங்கள்ல இருக்கிறது தான் நமக்கு ஆறுதலா இருக்கும். அதை விட்டுட்டு கவலையும் நோயும் சோகமும் நிறைஞ்ச இடங்களுக்கு நாமளே தேடி போக கூடாது. அப்படி போனா அந்த இடத்தோட முழு எதிர்மறை ஆற்றலையும் நீங்க ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சு உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவீங்க. அது உங்க நிம்மதியை கெடுக்கிறதோட மட்டும் இல்லாம உங்க வீட்டுல இருக்கிற மத்தவங்களோட நிம்மதியும் சேர்த்தே கெடுத்துரும். அதனாலதான் இந்த 2வது இடமான மருத்துவமனைகள் நோய்வாய்ப்பட்டவர்களை சந்திக்கும் இடங்களை தவிர்க்க சொல்றேன். 3வதா நீங்க அடியோடு தவிர்க்க வேண்டிய இடம் எதுன்னா, தேவையில்லாத பஞ்சாயத்துகள் நடக்கிற இடங்கள், இல்லனா 2 பேருக்கு நடுவுல பிரச்சனை நடக்கிறப்போ நடுவரா நின்னு தீர்த்து வைக்கிறதுக்காக போறது. உங்களுக்கே தெரியும் கடகராசிக்காரங்க பொதுவா ரொம்ப நேர்மையானவங்க, யாருக்கு பிரச்சனைனாலும் நியாயத்து பக்கம் தான் நிப்பீங்க. ஆனா இந்த 4, 5, 6 தேதிகள்ல கிரக நிலைகள் உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கற நிலைமையில இல்ல. அதனால நீங்க யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினைச்சு அடுத்தவங்க பிரச்சனையில தலையிட்டு தீர்ப்பு சொல்ற இடத்துக்கோ இல்ல நீதிமன்றம், காவல் நிலையம் மாதிரியான இடங்களுக்கோ போனீங்கன்னா அந்த பிரச்சனை அப்படியே உங்க தலைக்கு மேல வந்து விடிஞ்சிரும். 2 பேர் சண்டை போடுற இடத்துல நீங்க போய் விலக்கி விடலான்னு நினைச்சா கடைசியில அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு உங்களை குற்றவாளி ஆக்கிடுவாங்க. இதனால தேவையில்லாத வழக்கு, அலைச்சல்னு வந்து உங்க மானம், மரியாதை எல்லாமே பெரிய அளவுல பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாராவது வந்து எங்க பிரச்சனைக்கு நியாயம் கேளுங்க, நீங்க வந்து தான் தீர்த்து வைக்கணும்னு உங்களை எவ்வளவு உசுப்பேத்தினாலும் தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு மட்டும் நான் வரமாட்டேன்னு திட்டவட்டமா சொல்லிடுங்க. நிறைய நேரம் சொந்தக்காரங்க வீட்டு விசேஷங்கள்லயோ இல்ல கூட்டமா இருக்கிற இடங்கள்லயோ திடீர்னு ஒரு சின்ன வாக்குவாதம் ஆரம்பிக்கும்.
அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க அங்க இருந்தீங்கன்னா உங்களையும் அறியாம நீங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல அது பெரிய சண்டையா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த 3 நாட்களுமே உங்க வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. நீங்க சாதாரணமா சொல்ற விஷயம் கூட மத்தவங்களுக்கு ரொம்ப குத்தலா தப்பாதான் போய் சேரும். அதனாலதான் கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கிற இடங்கள், முக்கியமா அரசியல் கூட்டங்கள், போராட்டம் நடக்கிற இடங்கள், இல்லனா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனை நடக்கிற தெருமுனைகள்னு இந்த மாதிரி இடங்கள் பக்கம் நீங்க போகவே கூடாது. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு வீட்ல அமைதியா இருக்கிறது தான் இந்த நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். நீங்க சமாதானம் பண்ண போறோம்னு நினைச்சு எடுத்த காரியம் கடைசியில உங்களுக்கே மிகப்பெரிய தலைவலியா மாறி உங்க நிம்மதியை முழுசா கெடுத்துடும். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, நீங்க யாருக்காக இவ்வளவு தூரம் இறங்கி போய் உதவி செஞ்சீங்களோ அவங்களே உங்க மேல பழி போடுற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிடும். 4வதா நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஆள் நடமாட்டம் இல்லாத இருட்டான பகுதிகள், ரொம்ப வருஷமா பூட்டி கிடக்கிற பழைய வீடுகள் அல்லது பாழடைந்த கட்டிடங்கள். இந்த மாதிரி இடங்களுக்கு பகல்ல போறதே சில நேரம் நமக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். இதுல இந்த 3 நாட்களும் கிரக நிலை உங்களுக்கு சாதகமா இல்லாததால உங்க மனசு இயல்பாகவே ரொம்ப பலவீனமா இருக்கும். சந்திரன் நீசமா இருக்கிற இந்த காலகட்டத்துல இருட்டை பார்த்தாலே உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் உருவாகும். வேலை விஷயமா ராத்திரி நேரத்துல தனியா வண்டியில வரும்போது சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஏதாவது குறுக்கு வழியில போறேன்னு ஆள் இல்லாத இருட்டான சாலைகளை தயவு செய்து தேர்ந்தெடுக்காதீங்க. அந்த மாதிரி இடங்கள்ல உங்க வண்டி திடீர்னு பழுதாகி நிக்கலாம், இல்லனா யாராவது வழிமறிக்கிற மாதிரி ஒரு பிரம்மை தோன்றி உங்க தைரியத்தை சுக்குநூறா உடைச்சிரும். கடக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே கற்பனை திறன் ரொம்ப அதிகம். இருட்டுல சும்மா ஒரு மரக்குல ஆடினா கூட வேற ஏதோ ஒண்ணு நிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பயத்துல உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிடும். அதனால இருட்டுனதுக்கு அப்புறம் ரொம்ப தூரம் தனியா வெளியில போறத முழுசாவே தவிர்த்துடுங்க. ரொம்ப தவிர்க்க முடியாத காரணம்னா கூட கட்டாயம் யாரையாவது ஒருத்தரை துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு பாதுகாப்பா போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம உங்க சொந்தக்காரங்க வீடோ இல்ல தெரிஞ்சவங்க இடமோ ரொம்ப நாளா யாருமே வசிக்காம பூட்டி கிடக்கிற வீடா இருந்தா அந்த வீட்டை சுத்தம் செய்யறேன் இல்ல அங்க போய் கொஞ்ச நேரம் ஏதோ பொருள் எடுக்க போறேன்னு இந்த 4, 5, 6 தேதிகள்ல மட்டும் போகவே போகாதீங்க. அந்த மாதிரி ரொம்ப நாள் மூடி கிடக்கிற இடங்கள்ல தேங்கி இருக்கிற அதிகப்படியான எதிர்மறை ஆற்றல் உங்க உடம்புல சுலபமா புகுந்து உங்க சிந்தனையே மாத்திடும். அதனால பகல் நேரத்திலேயே உங்க வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு சூரியன் மறையறதுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள பத்திரமா வந்துடுறது தான் உங்களுக்கு 100% பாதுகாப்பு கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு கூட்டமான வெளிச்சமான இடங்கள்ல இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க மனசும் தெளிவா இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 4 இடங்களுக்கும் போகாம தவிர்த்தா மட்டும் போதுமா, வேற என்னதான் நாங்க செய்யணும் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா முழுமையான அமைதி. ஆமாங்க, வீட்ல இருந்தாலும் சரி வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு ரொம்ப அமைதியா இருந்துடுங்க. உங்களை யாராவது வேணும்னே வம்பு இழுத்தா கூட எதையும் காதுல வாங்காத மாதிரி போயிட்டே இருங்க. இந்த 3 நாட்களும் நீங்க உங்க குடும்பத்தோட குறிப்பா உங்க குழந்தைகளோட அதிக நேரம் செலவிடுறது உங்க மனசுக்கு ரொம்ப பெரிய ஆறுதலை கொடுக்கும். வீட்டுல இருக்கிற சாமி அறையில காலையிலயும் சாயந்தரமும் ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தையோ இல்ல உங்க குல தெய்வத்தையோ மனசார வேண்டிக்குங்க. எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் கெட்ட எண்ணங்களும் உங்களை நெருங்க விடாம அந்த இறை வழிபாடு ஒண்ணுதான் உங்களை ஒரு இரும்பு கவசம் மாதிரி பாதுகாக்கும். அதே போல இந்த நேரத்துல பண விஷயத்துல நீங்க ரொம்பவே கண்டிப்பா இருக்கணும். யாராவது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி கடன் கேட்டா இறக்கப்பட்டு உங்க கையில இருக்கிற பணத்தை தூக்கி கொடுத்துறாதீங்க. அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காம போறது மட்டும் இல்லாம அதனாலேயே அவங்களுக்கும் உங்களுக்கும் சரி பண்ண முடியாத அளவுக்கு பெரிய பகையே வந்துடும். புதுசா எந்த ஒரு முதலீடும் இப்போதைக்கு செய்ய வேண்டாம். வியாபாரத்துல கூட இப்போதைக்கு கையில இருக்கிறத வச்சு எப்படி சமாளிக்கிறதுன்னு மட்டும் யோசிங்க. இந்த 3 நாளும் ஒரு இருண்ட மேகம் மாதிரிதான். அது கடந்து போற வரைக்கும் நாம கொஞ்சம் ஒதுங்கி பாதுகாப்பா நிக்கிறது தான் புத்திசாலித்தனம். உங்க வாழ்க்கையில எந்த ஒரு துயரமும் வராம நீங்க எப்பவும் போல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு ஆழமா ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து சொல்றேன். எப்பவும் போல உங்க மனச தைரியமா வச்சுக்கோங்க. வெளியூர் போறத பத்தி முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல குறிப்பா இந்த 3 நாள்ல நீங்க சாப்பிட போற உணவிலையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கடக ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே செரிமான மண்டலம் கொஞ்சம் மென்மையானது. இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல வெளியில விக்கிற உணவுகளை குறிப்பா பழைய உணவுகளை சாப்பிட்றத அடியோடு தவிர்த்துடுங்க. தெரியாம ஒரு வாய் சாப்பிட்டா கூட அது உங்களுக்கு வயிற்று வலியோ இல்ல உடம்பு ஒத்துக்காம போற அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகளையோ கொண்டு வந்து விட்டுடும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல செஞ்ச சூடான உணவுகளையே எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி உங்க கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. இந்த 3 நாளும் நீங்க குடிக்கிற தண்ணியில ஒரு சின்ன துண்டு துளசியோ இல்ல ஒரு சிட்டிகை சீரகத்தையோ போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை குடிங்க. இது உங்க உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாம உங்க மனசையும் ரொம்ப நிதானமா வச்சுக்க உதவும். ஏன்னா மனசு பதட்டமா இருக்கிறப்போதான் நம்ம தப்பான இடங்களுக்கு போறதோ இல்ல தப்பான முடிவுகளை எடுக்கிறதோ நடக்கும். அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசும்போதும், குறிப்பா உங்க அம்மா கிட்டவோ இல்ல அப்பா கிட்டவோ பேசும்போதும் ரொம்ப மரியாதையா நடந்துக்கோங்க. அவங்க ஏதாவது ஒரு அறிவுரை சொன்னா அது உங்களுக்கு எரிச்சலா இருக்கலாம். ஆனா அவங்க சொல்றதுக்கு பின்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கும். நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனா உங்க அம்மா வேணான்னு தடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க பேச்சை கேட்டு அங்க போறதை தவிர்த்துடுங்க. ஏன்னா அவங்களோட வாக்கு இந்த 3 நாள்ல உங்களுக்கு ஒரு தெய்வ வாக்காவே அமையும். ஒருவேளை நீங்க அவங்க பேச்சை மீறி போயிட்டு வந்துட்டு அப்புறம் வருத்தப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. உங்க ராசிக்கு சந்திரன் தான் தாய்காரகன். அதனால உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இப்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு சின்னதா ஏதாவது ஒரு உதவி செய்யறது இல்ல, அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு காரியம் செய்யறது உங்களுக்கு இருக்கிற அந்த ஆபத்து அப்படிங்கிற கண்டத்துல இருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மே 4ஆம் தேதியில இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் உங்க கனவுகள்ல கூட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தூக்கத்துல வர்ற சில கனவுகள் உங்களுக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கையை கொடுக்கற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி இல்ல, யாரோ உங்களை துரத்துற மாதிரி கனவு வந்தா பயந்துடாம காலையில எழுந்ததும் உங்க குலதெய்வத்தை நினைச்சு ஒரு நிமிஷம் வேண்டிக்கோங்க. இந்த காலகட்டத்துல வர்ற கனவுகளை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா உங்க ஆழ் மனசு உங்களுக்கு ஏதோ ஒரு தகவலை சொல்ல துடிக்குது. ஒருவேளை ரொம்ப பயமா இருந்தா படுக்கிறதுக்கு முன்னாடி உங்க தலைக்கு பக்கத்துல ஒரு செம்பு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு படுங்க. காலையில அந்த தண்ணியை யாருடைய காலிலும் படாத மாதிரி செடியில ஊத்திடுங்க. இது உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத பயத்தையும் எதிர்மறை எண்ணங்களையும் போக்கிடும். இது மட்டும் இல்லாம நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்களுடைய நண்பர்கள் வட்டம். சில பேர் உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு நல்லது நடக்கிறத விரும்பாதவங்களா இருப்பாங்க. இந்த 3 நாள்ல அவங்க தான் உங்களை அதிகமா அந்த நான் சொன்ன 4 இடங்களுக்கு கூட்டிட்டு போக முயற்சி செய்வாங்க. வா மச்சான் போலாம், அங்க போனா ஜாலியா இருக்கலாம்னு ஆசை வார்த்தை சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவுதான் நெருங்கிய நண்பரா இருந்தாலும் இன்னைக்கு வேணாம்ப்பா, இன்னொரு நாள் போலான்னு உறுதியா சொல்லிடுங்க. அவங்க உங்களை கிண்டல் பண்ணுவாங்க, என்ன பயந்துட்டியான்னு கேட்பாங்க. அப்படி கேட்டா கூட பரவாயில்ல, உங்களுடைய பாதுகாப்பு தான் உங்களுக்கு முக்கியம். அந்த நேரத்துல வர்ற ஒரு சின்ன தயக்கம் உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திரும்னு தான் சொல்லணும். இப்போ இந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. அது உங்களுடைய பணப்பொட்டி சம்பந்தப்பட்டது. அது என்னன்னு விரிவா சொல்றேன் கேளுங்க. பணப்பொட்டி விஷயம்னு சொன்னேன் இல்லையா, இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல உங்க கையில இருக்கிற பணத்தை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். குறிப்பா வெளியூர் போறீங்கல்ல, கூட்டமான இடங்களுக்கு போறீங்கன்னா உங்க மணி பர்ஸு, கைப்பை, நகை நட்டுகள் மேல ஒரு கண் இருக்கட்டும். நீங்க ரொம்ப கவனமா தான் இருப்பீங்க, ஆனா அசந்த நேரத்துல பொருள் கைவிட்டு போகவோ இல்ல தொலைஞ்சு போகவோ வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி யாராவது தெரியாத நபர் ஃபோன் பண்ணி உங்க பேங்க் விவரங்கள் கேட்டாலோ இல்ல லாட்டரி விழுந்திருக்குன்னு சொல்லி ஆசை வார்த்தை பேசினாலோ எதையும் நம்பாதீங்க. இந்த 3 நாள்ல உங்க புத்தி கொஞ்சம் மழுங்குன மாதிரி இருக்கும். அதனால ஏமாத்துறவங்க கண்ணுல நீங்க சுலபமா விழுந்துருவீங்க. புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் இல்ல பெரிய தொகையை முதலீடு பண்றேன்னு இந்த 3 நாள்ல எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பெரிய பண பரிமாற்றத்தை 7ஆம் தேதிக்கு மேல தள்ளி வைங்க. லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு இருக்கிறதால வர வேண்டிய பணம் கண்டிப்பா வந்து சேரும். ஆனா இந்த 3 நாள்ல நீங்க எடுக்கிற அவசர முடிவு அந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து தூரமாக்கிடும். அதனால கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப நிதானமா இருக்கிறது தான் இப்போதைக்கு புத்திசாலித்தனம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டு வாசல்ல யாராவது வந்து உதவி கேட்டாலோ இல்ல தர்மம் கேட்டாலோ உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை இல்லைன்னா ஒரு பிடி அரிசியை இன்முகத்தோட கொடுங்க. ஆனா அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு பேச வேண்டாம். வீட்டு வாசலோடையே அவங்கள திருப்திப்படுத்தி வழி அனுப்பி வைங்க. ஏன்னா இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல உங்க வீட்டுக்குள்ள வர்ற தெரியாத நபர்கள் மூலமா ஒரு விதமான எதிர்மறை ஆற்றல் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க வச்சிருக்கிற பழைய துணிமணிகள் இல்ல உபயோகப்படுத்தாத பொருட்களை மத்தவங்களுக்கு தானமா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை இந்த 3 நாளைக்கு அப்புறம் வர்ற தேதிகள்ல செய்யுங்க. இப்போதைக்கு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நேர்மறை ஆற்றலை அப்படியே பாதுகாப்பா வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சாலே போதும். கிரகங்களால வரக்கூடிய அந்த சின்ன சின்ன தடைகளை நீங்க சுலபமா தாண்டி வந்துடலாம். மனசுல எப்பவும் நல்லதே நடக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருங்க. அந்த பாசிட்டிவ் எண்ணமே உங்களுக்கு ஒரு பெரிய பலமா அமையும். இந்த 3 நாட்களும் நீங்க காலையில சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்யறது ரொம்ப விசேஷம்.
ஏன்னா சூரியனோட ஒளி உங்க மேல படும்போது உங்க ராசிநாதனான சந்திரனோட பலவீனம் குறைஞ்சு உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற ஒரு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு சிதற தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. விநாயகர் தான் தடைகளை நீக்கிறவர். அதனால உங்க பயணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஆபத்துகளையும் சங்கடங்களையும் அவர் பார்த்துப்பார். மத்தபடி வேற எந்த பெரிய பரிகாரமும் நீங்க இப்போதைக்கு செய்ய வேண்டியது இல்ல. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலே பாதி பிரச்சனைகள் சரியாயிடும். அதே சமயம் உங்க வீட்ல இருக்கிற கண்ணாடி பொருட்களை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளுங்க. திடீர்னு ஒரு கண்ணாடி பொருள் உடையுதுன்னா அது ஏதோ ஒரு கெட்டது நடக்க போறத முன்கூட்டியே தடுக்குதுன்னு தான் அர்த்தம். அதை நினைச்சு பயப்படாம உடனே அந்த உடைஞ்ச துண்டுகளை அப்புறப்படுத்திட்டு கை கால்களை அலம்பிட்டு சாமி கும்பிடுங்க. இதெல்லாம் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்றேன். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. ஆனா ஒரு சில நேரங்கள்ல காலம் நமக்கு கொடுக்கற எச்சரிக்கையை நம்ம கேட்டு நடக்கிறது நமக்கு என்னைக்குமே நல்லதுதான். இப்போ இந்த 3 நாள்ல உங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதையும் நாம கொஞ்சம் விரிவா பார்க்கணும். ஏன்னா நம்ம நேரத்துல முக்கால்வாசி நேரம் வேலை செய்யற இடத்துலதான் கழியுது. கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாவே மத்தவங்களை விட அதிகமா வேலை செய்யணும், நல்ல பேர் எடுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். ஆனா இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல உங்க கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட ரொம்ப இடைவெளி விட்டு இருக்கிறதா நல்லது. ஏன்னா நீங்க ஒண்ணு சொல்ல போக அது வேற மாதிரி புரிஞ்சுக்கப்பட்டு உங்க மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா உங்க மேலதிகாரி கிட்ட இல்லனா பாஸ் கிட்ட இந்த 3 நாளும் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாதீங்க. அவர் ஏதாவது குறை சொன்னா கூட சரிங்க சார் கண்டிப்பா மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்துடுங்க. அதை விட்டுட்டு நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு நீங்க வாதிட ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்க வேலைக்கே ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுடும். உங்க கூட வேலை செய்யற சக ஊழியர்கள் யாராவது உங்களை பத்தி பின்னாடி பேசுறது உங்க காதுக்கு வரலாம். அதை கேட்டதும் உங்களுக்கு உடனே கோபம் வரும். அந்த கோபத்தை இப்போதைக்கு அடக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 3 நாளும் உங்களுக்கு காலம் கொஞ்சம் சோதனையான நேரமா இருக்கிறதால நீங்க எது பேசினாலும் அது உங்களுக்கு எதிராக தான் முடியும். அதே மாதிரி இந்த டிஜிட்டல் காலத்துல நாம அதிகமா பயன்படுத்துற செல்போன், லேப்டாப் மாதிரியான எலக்ட்ரானிக் பொருட்கள் விஷயத்திலயும் ஒரு கண் இருக்கட்டும். எதிர்பாராத விதமா உங்க போன் கீழே விழுந்து உடையலாம், இல்லனா சாஃப்ட்வேர்ல ஏதாவது பிரச்சனை வரலாம். முக்கியமா உங்க ஆபீஸ்ல முக்கியமான மெயில் அனுப்பும் போதோ இல்ல மெசேஜ் பண்ணும் போதோ ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்துட்டு அனுப்புங்க. ஏன்னா அவசரத்துல நீங்க செய்யற ஒரு சின்ன தப்பு உங்களுடைய ப்ரொஃபஷனல் வாழ்க்கையில ஒரு கரையை ஏற்படுத்திடும். ஆன்லைன்ல ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா கூட இந்த 3 நாள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. தப்பான லிங்க் கிளிக் பண்றது இல்லைன்னா தெரியாத வெப்சைட்ல போய் உங்க கார்டு விவரங்களை கொடுக்கறது மூலமா பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 3 நாளும் உங்க புத்தி கொஞ்சம் மந்தமா இருக்கிறதுனால ஏமாத்துறவங்க உங்களை குறி வைக்கலாம். அதனால எந்த ஒரு ஆன்லைன் பண பரிமாற்றத்தையும் ரொம்ப ஜாக்கிரதையா கையாளுங்க. ஒருவேளை ரொம்ப அவசரம்னா கூட வீட்டுல இருக்கிற யார்கிட்டயாவது ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சாயந்தரம் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கிற அந்த நேரம், இந்த 3 நாட்களுமே இந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க வெளியில எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்காம உங்க குடும்பத்தோட வீட்டுல இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த நேரத்துல தான் எதிர்மறை ஆற்றல்கள் ரொம்ப அதிகமா செயல்படும்னு சொல்லப்படுது. இந்த நேரத்துல நீங்க ஒருவேளை வெளியில இருந்தீங்கன்னா காரணமே இல்லாம மனசுல ஒரு பயமோ இல்ல ஒரு விதமான பதட்டமோ வரலாம். அந்த பதட்டம் உங்களை தப்பான பாதைக்கு கூட்டிட்டு போகலாம், இல்லைன்னா தப்பான ஒரு முடிவை எடுக்க வைக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 நாளும் சாயந்தரம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டு கை கால் அலம்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு உங்க வீட்டுல இருக்கிற மத்தவங்களோட பேசிட்டு இருங்க. இது உங்க மனசுல இருக்கிற அழுத்தத்தை குறைச்சு உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். லகடக ராசிக்காரங்களுக்கு நிறங்கள் மேல ஒரு தனி ஈர்ப்பு உண்டு. இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல நீங்க போடுற ட்ரெஸ் கூட உங்களுக்கு ஒரு விதமான நேர்மறை ஆற்றலை கொடுக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 நாளும் கருப்பு அல்லது ரொம்ப அடர் நிறங்களை தவிர்க்கிறது நல்லது. வெள்ளை, இளம்பச்சை இல்லனா சந்தன நிறம் மாதிரியான வெளிர் நிற ஆடைகளை அணிய பாருங்க. இது உங்களோட ராசிநாதனான சந்திரனோட சக்தியை அதிகரிச்சு உங்களுக்கு ஒரு நிதானத்தையும் பொறுமையையும் கொடுக்கும். நீங்க போடுற ட்ரெஸ் கூட உங்க மனநிலையை மாத்தக்கூடிய சக்தி கொண்டதுதான். அதனால வெளியில கிளம்பும் போது இந்த மாதிரி நல்ல வண்ணங்களை தேர்ந்தெடுத்து போடுங்க. இது உங்களை பாக்குறவங்களுக்கும் உங்க மேல ஒரு நல்ல மரியாதையை கொடுக்கும். அதே சமயம் உங்க மனசும் ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும். இப்ப வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கை தான். இத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இந்த 3 நாளை கடந்து வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பா அமையும். நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது உங்க கணவர் இல்ல மனைவி கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான்.
பொதுவாவே கடகராசிக்காரங்க குடும்பத்து மேல ரொம்ப பாசம் கொண்டவங்க. ஆனா இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் ஒரு சின்ன ஒரு ஊசி முனையளவு இடைவெளிய உங்க 2 பேருக்கும் இடையில கொண்டு வர பாக்கும். நீங்க சாதாரணமா யதார்த்தமா ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, ஆனா அவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கோபப்படலாம். அந்த நேரத்துல நான் அப்படி சொல்லல, நீ ஏன் இப்படி புரிஞ்சுக்கிற அப்படின்னு நீங்க மறுபடியும் பேச ஆரம்பிச்சீங்கன்னா அது தேவையில்லாத பெரிய சண்டையில போய் முடிஞ்சிரும். ஒருவேளை அவங்க கோபமா இருக்காங்கன்னு தெரிஞ்சா அந்த இடத்த விட்டு ஒரு 5 நிமிஷம் தள்ளி போயிடுறதுதான் உங்க 2 பேருக்கும் நல்லது. குறிப்பா இந்த 3 நாள்ல உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை பத்தின பெரிய முடிவுகள், அதாவது புதுசா நகை வாங்குறது இல்ல வேற ஊருக்கு குடி போறது மாதிரியான முக்கியமான விவாதங்களை தள்ளி வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற முடிவுகள்ல ஒரு தெளிவு இருக்காது, பின்னாடி அதுக்கு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வரலாம். அது மட்டும் இல்லாம இந்த 3 நாட்கள்ல உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப காரமான இல்லைன்னா எண்ணெயில பொரிச்ச உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அது இந்த சமயத்துல அதிகமா இருக்கு. இங்க வெளியில எங்கேயாவது போக வேண்டிய கட்டாயம் இருந்தா கூட தண்ணி பாட்டில உங்க வீட்ல இருந்தே எடுத்துட்டு போங்க. வெளியில இருக்கிற தண்ணியை குடிக்கிறதாலேயோ இல்ல அசுத்தமான உணவுகளை சாப்பிட்றதாலேயோ உங்களோட ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் எல்லாமே தடையாகிடும். உங்க உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க மனசும் தெளிவா இருக்கும். அதனால உங்க மேல கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. இந்த மே 4ஆம் தேதியில இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நீங்க செய்ய போற ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. அதனால எதையும் அவசரப்பட்டு செஞ்சுட்டு அப்புறம் யோசிக்காம முன்கூட்டியே ஒரு நிமிஷம் யோசிச்சு நிதானமா செயல்படுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க நண்பர்கள் யாராவது உங்ககிட்ட வந்து வா நம்ம புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம், இல்லனா இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையில உடனே ஓகே சொல்லிடாதீங்க. அவங்க நல்ல எண்ணத்துல கூட சொல்லலாம், ஆனா இந்த 3 நாளும் உங்களுக்கு நேரங்கள் சரி இல்லாததால அவங்க மூலமா கூட உங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் வரலாம். இருங்கப்பா இந்த வாரம் முடியட்டும் அப்புறமா பொறுமையா பேசுவோம் அப்படின்னு நாசூக்கா சொல்லி அந்த விஷயத்த தள்ளி போடுங்க. ஏன்னா இப்ப நீங்க முதலீடு செய்யற ஒவ்வொரு ரூபாயும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அது வீணாக கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். உங்க ஜாதக கட்டத்துல கிரகங்கள் எல்லாம் இப்போ ஒரு போராட்டமான சூழ்நிலையில இருக்கிறதால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த கஷ்டமான நேரத்தை ஈஸியா கடந்து வந்துடலாம். உங்களுடைய பலமே உங்களுடைய பொறுமை தான். அந்த பொறுமையை மட்டும் இந்த 3 நாளும் எந்த இடத்துலயும் விட்டுடாதீங்க. முக்கியமா இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல ராத்திரி நேரத்துல அனாவசியமா யார்கிட்டயும் போன்ல பேசி விவாதம் பண்ணிட்டு இருக்காதீங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்காந்து தியானம் பண்ணிட்டு அப்புறம் படுங்க. இது உங்க மனசுல இருக்கிற அழுத்தத்தை குறைக்கும். இந்த 3 நாள்ல வர சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பயிற்சி மாதிரி தான். இதை நீங்க சரியா கையாண்டீங்கன்னா இதுக்கப்புறம் வர்ற காலம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தேடி தரும். உங்களுடைய தைரியமும் நிதானமும் தான் உங்களை இந்த ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்த போகுது. நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப கவனமா செயல்படுங்க. மத்தபடி பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. இறைவனோட அருளும் உங்களோட நல்ல எண்ணங்களும் என்னைக்குமே உங்களுக்கு துணையா இருக்கும். இப்போ இந்த 4 இடங்கள் மட்டும் இல்லாம இன்னும் சில முக்கியமான எச்சரிக்கைகளும் உங்களுக்கு இருக்கு. அப்பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் தெளிவா இருப்பீங்க. நாம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் ஏதோ மேலோட்டமா சொல்றது இல்ல. கிரகங்களோட சஞ்சாரத்தை வச்சு பார்க்கும்போது குறிப்பா மே 4ஆம் தேதி காலையில ஒரு 10 மணில இருந்து உங்க ராசிக்குள்ள ஒரு விதமான பதட்டம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல நீங்க செய்யற முதல் தப்பு என்னவா இருக்கும் தெரியுமா? அவசர அவசரமா ஒரு முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ இப்படி செஞ்சிட்டோமேன்னு வருத்தப்படுறதுதான். அதனாலதான் சொல்றேன், இந்த 3 நாட்களும் நீங்க எந்த ஒரு பெரிய வாக்குறுதியையும் யாருக்கும் கொடுத்துறாதீங்க. நான் இதை செஞ்சு தரேன், நிச்சயமா நான் அங்க வருவேன் அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்லிட்டு கடைசியில நேரத்துக்கு செய்ய முடியாம போய் உங்க மேல இருக்கிற நம்பிக்கைய மத்தவங்க இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த நேரத்துல உங்க வீட்டுல இருக்கிற மின்சாதன பொருட்கள், அதாவது டிவி, பிரிட்ஜ், மிக்சி மாதிரியான விஷயங்கள் கையாளும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சின்னதா ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகுறதுக்கோ இல்ல பொருள் வீணாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. பொதுவா கடக ராசிக்காரங்க மனசுக்குள்ள எதையும் வச்சுக்க மாட்டாங்க, என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிடுவாங்க. ஆனா இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல அந்த குணம் உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா மாறிடும். நீங்க உண்மையதான் சொல்லுவீங்க, ஆனா மத்தவங்களுக்கு அது ஒரு பெரிய அவமானமா தெரியும்.
அதனாலதான் மண்ணும் ஒரு பெரிய ஆயுதம் அப்படின்னு இந்த 3 நாளைக்கு நீங்க நினைச்சுக்கணும். யாராவது உங்களை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா கூட சரி, அவங்க பேசிட்டு போகட்டும், நமக்கு இப்ப நேரம் சரியில்லை அப்படின்னு கடந்து போயிட்டே இருங்க. ஏன்னா நீங்க போய் அவங்க கிட்ட நியாயம் கேட்டீங்கன்னா அங்க ஒரு பெரிய விவாதம் ஆரம்பிச்சு உங்க நிம்மதி தான் கெட்டு போகும். அது மட்டும் இல்லாம இந்த 3 நாள்ல உங்களுடைய பழைய நண்பர்கள் யாராவது ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணவோ இல்ல நேர்ல வந்து பார்க்கவோ வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட உங்க வீட்டு ரகசியங்களையோ இல்ல பண பிரச்சனைகளையோ ஒருபோதும் பகிர்ந்துக்காதீங்க. நீங்க ஒரு நம்பிக்கையில சொல்லுவீங்க, ஆனா அது உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சங்கடத்தை கொண்டு வந்து விட்டுடும். இந்த காலகட்டத்துல ஆரோக்கியம்னு வரும்போது தலைவலி இல்லைன்னா ஒரு விதமான மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க தேவையில்லாத விஷயங்களை போட்டு உங்க மண்டைக்குள்ள குழப்பிக்கிறது தான். அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, இவங்க ஏன் நம்மள மதிக்கல அப்படின்னு அடுத்தவங்கள பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு உங்களுடைய வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. தூக்கம் வராம தவிக்கிறீங்கன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. இந்த மே 4ஆம் தேதியில இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பயணங்கள்ல ஒரு சின்ன தடை வரலாம். அதாவது நீங்க கிளம்பும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகாம போறது இல்லைன்னா பஸ்ஸை மிஸ் பண்றது மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகள் வரும். இதையெல்லாம் ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவசியமில்லாத பயணங்களை தள்ளி வைக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். குறிப்பா கடகராசி மாணவர்கள் இந்த 3 நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். படிப்புல ஒரு விதமான மந்தத்தன்மை வரலாம், இல்லைன்னா படிச்ச விஷயங்கள் மறந்து போற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல பயப்படாம ஒரு சின்ன இடைவெளி விட்டுட்டு அப்புறமா படிக்க ஆரம்பிங்க. நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் போறதோ இல்ல சினிமாவுக்கு போறதோ இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப ஆபத்தானது. உங்களுடைய கவனம் சிதறாம பாத்துக்கிறது தான் உங்களுடைய வெற்றிக்கான வழி. அதே மாதிரி உங்களுடைய செல்ல பிராணிகள் மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும். அவங்களுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மே மாசம் 4, 5, 6 தேதிகள்ல நீங்க எந்த அளவுக்கு அமைதியா நிதானமா உங்க வீட்டுக்குள்ளேயே நேரத்தை செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வரக்கூடிய எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் தப்பிச்சுக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்குது, அதுல நீங்க நிதானமா செயல்பட்டு ஜெயிச்சு காட்டணும். மத்தபடி வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த மேகங்கள் சீக்கிரமே விலகி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் வரும். அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 3 நாளும் நீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவோ இல்ல ஒருத்தருக்காக பொறுப்பு ஏத்துக்கவே கூடாது. என் நண்பன் தான், அவன் கண்டிப்பா காசை திருப்பி தந்திடுவான் அப்படின்னு நீங்க ஒரு நம்பிக்கையில கையெழுத்து போட்டீங்கன்னா அது உங்க கழுத்தை நெருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாவே மத்தவங்களை நம்புற குணம் அதிகம். ஆனா இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல அந்த நம்பிக்கையே உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலா முடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்க வண்டி இல்லைன்னா வீடு சம்பந்தமான பத்திரங்கள்ல ஏதாவது திருத்தம் செய்யணும் இல்ல புதுசா வாங்கணும்னு பிளான் வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை ஒரு 3 நாளைக்கு தள்ளி வைங்க. இப்போ நீங்க போடுற ஒவ்வொரு கையெழுத்தும் பின்னாடி பெரிய சட்ட ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு கிரக நிலைகள் சொல்லுது. அப்புறம் இந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு திருஷ்டி கழிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்க ராசிக்கு இப்போ ஒரு விதமான மந்த நிலை இருக்கிறப்போ மத்தவங்களோட கண்ணு உங்க மேல ரொம்ப அதிகமா படும். யாராவது உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்களுக்குள்ள காரணமே இல்லாம சண்டை வருதுன்னா அதுக்கு அந்த திருஷ்டி தான் காரணம். ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்க வீட்டு வாசல்ல சுத்தி போடுறதோ இல்ல கல்லு உப்பு போட்டு வீட்டை துடைக்கிறதோ உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கும். இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைன்னு நினைக்காம ஒரு நேர்மறை ஆற்றலை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு வழியா பாருங்க. முக்கியமா இந்த மே 5ஆம் தேதி அன்னைக்கு உங்க மனசு ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறது இல்லைன்னா அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து உங்களை நீங்களே தேத்திக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 3 நாளும் உங்க கூட பிறந்தவங்க, அதாவது தம்பி தங்கை இல்லைன்னா அண்ணன் அக்கா கூட சின்னதா ஒரு மனஸ்தாபம் வரலாம். அவங்க ஏதோ ஒரு உரிமையில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆனா அது உங்களுக்கு பெரிய அவமானமா தெரியும். நம்ம இவங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கோம், நம்மளையே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி தோணும் போது ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ உங்க நேரம் தான் சரியில்லை, அவங்க கிடையாது. அதனால அந்த ஒரு நிமிஷத்துல வர கோபத்தை அடக்கிட்டு அமைதியா போயிட்டீங்கன்னா பின்னாடி அந்த உறவு இன்னும் பலமாகும். இல்லனா ஒரு சின்ன விஷயத்துக்காக காலத்துக்கும் பேசாம போற அளவுக்கு நிலைமை மோசமாயிடும். கடகராசிக்காரங்க என்னைக்குமே பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான். அந்த பாசமே இப்போ உங்களுக்கு ஒரு பலவீனமா மாறிடாம பாத்துக்கோங்க. எவலியூர்ல இருக்கிற கடகராசி அன்பர்கள்
முக்கியமா வேலை நிமித்தமா தனியா இருக்கிறவங்க இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்க அம்மா அப்பா கிட்ட அடிக்கடி பேசுங்க. அவங்களோட ஒரு சின்ன ஆறுதலான வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரிய மலை மாதிரி துணையா இருக்கும். நீங்க ஒருவேளை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கீங்கன்னா அதை அவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. ஆனா அதை விவாதிக்காம அவங்க சொல்ற தீர்வை மட்டும் கேளுங்க. இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் ரொம்ப நிதானமா இருக்கணும். மத்தவங்க உங்களை என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், உங்களுடைய லட்சியம் என்ன, உங்களுடைய கடமை என்ன அப்படிங்கறதுல மட்டும் தெளிவா இருங்க. வரப்போற இந்த 3 நாட்களும் உங்களுக்கு ஒரு சின்ன சவாலா இருந்தாலும் அதை நீங்க தைரியமா எதிர்கொள்ள தயாரா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். மே 6ஆம் தேதி அந்த நாள் தான் இந்த 3 நாள்லயே ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய உச்சக்கட்ட நாள்னு சொல்லணும். அன்னைக்கு கிரகங்கள் எல்லாம் ஒரு நேர்கோட்ல வர மாதிரி இருக்கிறதால உங்களோட நிதானம் ரொம்பவே முக்கியம். குறிப்பா இந்த 3 நாளும் நீங்க உங்களோட குலதெய்வத்தை நினைச்சு ஒரு விளக்கு ஏத்துறது உங்க குடும்பத்தை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். சில நேரங்கள்ல நமக்கு வர்ற ஆபத்துகளை தடுக்க நாம செய்யற சின்ன சின்ன தர்மங்கள் தான் நமக்கு கை கொடுக்கும். முடிஞ்சா ஒரு 4 பேருக்கு அன்னைக்கு தயிர் சாதமோ இல்ல ஏதோ ஒரு உணவோ உங்க கையால தானமா கொடுங்க. இது உங்களுக்கு இருக்கிற அந்த கிரக தோஷத்தோட வீரியத்தை கண்டிப்பா குறைக்கும். அப்புறம் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டையும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அவங்க உங்களை பத்தி ஒரு தப்பான செய்தியை பரப்பலாம், இல்லைன்னா வீண் வம்பு கிழக்கலாம். நீங்க அன்னைக்கு அமைதியா இருக்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கற பெரிய பதிலா இருக்கும். அதே மாதிரி வண்டியில வெளியே போறப்போ ஒரு முறை டயர், பிரேக்கு இதெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சின்ன கவனக்குறைவு கூட அன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டுடும். இவங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல ஒரு சில அசைவுகள் இருக்கிறதால நீங்க வழக்கமா செய்யற காரியங்கள் கூட கொஞ்சம் தடுமாற்றம் கொடுக்கற மாதிரி இருக்கும். என்னடா இது, எப்பவும் செய்யற வேலை தானே, இன்னைக்கு ஏன் இப்படி இழுபறியா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அந்த நேரத்துல டென்ஷன் ஆகாம வேலைய ஒரு 5 நிமிஷம் தள்ளி வச்சுட்டு தண்ணி குடிங்க. ஏன்னா கோபத்துல நீங்க எடுக்கிற ஒரு சின்ன முடிவு நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த பேரையும் புகழையும் ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிடும். கடக ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ஒரு திருப்தி கிடைக்கும். ஆனா இந்த 3 நாள்ல நீங்க செய்யற உதவி கூட மத்தவங்க கண்ணுக்கு தப்பா தெரியலாம். அதனாலதான் செய்யற தர்மத்தை கூட மறைச்சு செய் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல நீங்க யாராவது ஒருத்தருக்கு பணம் கொடுத்து உதவினாலோ இல்ல ஒரு பெரிய பொறுப்பை ஏத்துக்கிட்டாலோ அதை பத்தி மத்தவங்க கிட்ட தம்பட்டம் அடிக்காம அமைதியா இருந்துடுங்க. அதே மாதிரி இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல உங்க ராசிக்கு ஒரு விதமான கண் திருஷ்டி அதிகமா இருக்குன்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அதுக்கு இன்னொரு காரணம் உங்களுடைய வளர்ச்சி தான். நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து உங்க சொந்தக்காரங்களுக்கோ இல்ல நண்பர்களுக்கோ கூட ஒரு சின்ன பொறாம வரலாம். அவங்க உங்க முன்னாடி நல்லா பேசினாலும் பின்னாடி உங்களை பத்தி ஒரு தப்பான பிம்பத்தை உருவாக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி நேரத்துல உங்களோட திட்டங்களை, அதாவது அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன புதுசா வாங்க போறீங்க அப்படிங்கிற ரகசியங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அந்த காரியம் முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்தவங்க கிட்ட சொல்றதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். ஏன்னா பாதியிலேயே சொன்னீங்கன்னா அந்த வேலையில ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வந்து அது அப்படியே நின்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடகராசிக்காரங்க என்னைக்குமே ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைச்சா அதை செஞ்சு முடிப்பாங்க. ஆனா இந்த 3 நாள்ல மட்டும் அந்த வேகம் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது உங்க பாதுகாப்புக்கு நல்லது. இன்னொரு விஷயம், உங்க வீட்டுல இருக்கிற குழாய்கள்ல தண்ணி சொட்டுற மாதிரி இருந்தாலோ இல்ல சுவர்கள்ல ஈரம் கசிஞ்சாலோ அதை உடனே சரி பண்ணிடுங்க. ஏன்னா தண்ணி வீணாகிறது உங்க ராசிக்கு வருமான இழப்பை ஏற்படுத்தும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அதே மாதிரி உங்க வீட்டு நிலை வாசலை எப்பவும் சுத்தமா வச்சுக்கோங்க. சாயந்தர நேரத்துல ஒரு 5 நிமிஷமாவது நிலை வாசல்ல விளக்கு ஏத்தி வச்சுட்டு உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. இது உங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு தீய சக்தியும் வராம தடுக்கிறதுக்கான ஒரு வழி. உங்களுடைய நம்பிக்கையும் நீங்க செய்யற இந்த சின்ன சின்ன ஆன்மீக காரியங்களும் தான் இந்த 3 நாளை கடக்க உங்களுக்கு ஒரு பெரிய மன தைரியத்தை கொடுக்கும். காலம் இப்போ உங்களுக்கு சாதகமா இல்லைனாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலையும் நிதானத்தாலையும் இந்த சவாலை நீங்க சுலபமா ஜெயிச்சிருவீங்க. வரப்போற அந்த 4 இடங்கள் மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில இன்னும் சில மாற்றங்கள் இந்த மே மாதத்துல நடக்க போது. அதை நீங்க எப்படி எதிர்கொள்ளணும்னு இப்போ நான் தெளிவா சொல்றேன். நம்ம பேசிட்டே இருக்கிறப்ப இன்னொன்னு சொல்லணும்னு தோணுது. குறிப்பா இந்த மே 6ஆம் தேதி சாயந்தரம் இருக்கு பாருங்க, அந்த நேரத்துல உங்க மனசு ரொம்ப பாரமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு ஒரு உள்ளுணர்வு தோணும். அந்த சமயத்துல தயவு செஞ்சு உங்களோட வண்டியை எடுத்துட்டு வெளியே போகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா கிரகங்களோட கதிர்வீச்சு அந்த நேரத்துல ரொம்ப கடுமையா உங்க ராசி மேல விழுகும். உங்களுக்கே தெரியாம நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க. இது உங்களுடைய தப்பு கிடையாது, கிரகங்களோட விளையாட்டு. அந்த நேரத்துல யாருக்காவது ஃபோன் பண்ணி உங்க கஷ்டத்தை கொட்டணும்னு தோணும்.
ஆனா அங்கதான் நீங்க நிதானமா இருக்கணும். நீங்க பேசுற ஒரு வார்த்தை அப்புறம் ஒரு பெரிய பகையா மாறிட வாய்ப்பு இருக்கு. முக்கியமா இன்னொரு விஷயம், இந்த 3 நாள்ல உங்க கை கடிகாரமோ இல்ல சுவர் கடிகாரமோ திடீர்னு நின்னு போச்சுன்னா அதை ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கோங்க. காலம் உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குதுன்னு அர்த்தம். உடனே பயந்துடாம ஒரு முறை சாமி கும்பிட்டுட்டு உங்களோட பயணத்தையோ இல்ல முக்கியமான வேலையோ ஒரு அரை மணி நேரம் தள்ளி வைங்க. ஏன்னா கடக ராசிக்காரங்களுக்கு கால நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல நீங்க செய்ய போற ஒவ்வொரு காரியமும் ஒரு விதமான இழுபறியாவே இருக்கும். ஒரு சின்ன வேலையை முடிக்க கூட நீங்க 2-3 முறை அலைய வேண்டியிருக்கும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நீங்க புலம்ப ஆரம்பிப்பீங்க. அப்படி தோணும் போது இது எனக்கு ஒரு பரீட்சை காலம்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. உங்களோட பொறுமை தான் இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம். அந்த 4 இடங்கள்னு நான் சொன்னேன்ல, அங்க நீங்க போகாம இருக்கிறதுனால மட்டும் பெரிய பிரச்சனைகளை ஈஸியா தவிர்த்திடலாம். ஏன்னா அங்க இருக்கிற எதிர்மறை சக்திகள் உங்களுடைய இந்த மந்தமான நேரத்தை சாதகமா பயன்படுத்திக்க பார்க்கும். நீங்க எந்த அளவுக்கு உஷாரா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வரப்போற கஷ்டத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு குணம் உண்டு. அது என்னன்னா, எதையாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ராத்திரி நேரத்துல சரியா தூங்காம இருக்கிறது. இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல நீங்க தூக்கத்தை தொலைச்சிங்கன்னா அது உங்களோட ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாம உங்களோட முடிவெடுக்கிற திறனையும் பாதிக்கும். காலையில எந்திரிக்கும் போது ஒரு தெளிவு இல்லாம இருப்பீங்க. அதனாலேயே மத்தவங்க கிட்ட எரிஞ்சு விழுவீங்க. இதனால குடும்பத்துல தேவையில்லாத சங்கடங்கள் வரும். முடிஞ்ச வரைக்கும் ராத்திரி சீக்கிரமே படுத்து தூங்க பாருங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிக்கிறது இல்லைன்னா நல்ல அமைதியான இசையை கேட்கறது உங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணும். இந்த 3 நாளும் நீங்க உங்களுடைய உணவுல கொஞ்சம் தயிர் இல்லைன்னா மோர் அதிகமா சேர்த்துக்கோங்க. இது உங்க உடம்புல இருக்கிற சூட்டை குறைச்சு உங்க மனசையும் ஒரு நிலைப்படுத்தும். ஏன்னா சந்திரனோட ஆதிக்கம் குறையும் போது உங்க உடம்புல பித்தம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதுதான் உங்களை அதிகமா கோபப்பட வைக்கும். இத நீங்க முறையா கவனிச்சாலே பாதி பிரச்சனையை நீங்க முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடலாம். அதே மாதிரி உங்க வீட்டு வாசல்ல இருக்கிற செடிகளுக்கு இந்த 3 நாளும் மறக்காம தண்ணி ஊத்துங்க. செடிகள் வாடி போறது உங்களுடைய மனநிலையை இன்னும் கொஞ்சம் சோர்வாக்கும். பசுமையான செடிகளை பாக்குறது உங்க கண்ணுக்கும் மனசுக்கும் ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். சில பேர் இப்போ புதுசா வீடு மாறலாம் இல்லைன்னா வீட்டை இடிச்சு கட்டலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல அந்த வேலைக்கான அஸ்திவாரம் போடுறதோ இல்ல பெரிய தொகையை அட்வான்ஸா கொடுக்கறதோ வேண்டாம். கிரகங்களோட நிலை இப்போ ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கிறதால இப்போ நீங்க ஆரம்பிக்கிற வேலை ரொம்ப இழுபறியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வாரம் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் வர நல்ல நாட்கள்ல நீங்க தாராளமா உங்களோட கனவு இல்லத்தை கட்ட ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி உங்க வண்டியில இருக்கிற ஆவணங்கள், அதாவது இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஆர்சி புக், இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு முறை பாத்துக்கோங்க. இந்த 3 நாள்ல நீங்க வண்டியில போறப்போ போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிறதுக்கோ இல்ல அபராதம் கட்டுறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்கு. நாம சரியா இருந்தாலும் நேரம் சரியில்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதான் செய்யும். இதையெல்லாம் ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டு நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்க பணமும் மிச்சமாகும், உங்க மன நிம்மதியும் கெடாம இருக்கும். உங்க ராசிக்கு இந்த மே மாதம் ஒரு திருப்பு முனையா அமைய போகுது. அதுல இந்த 3 நாளை மட்டும் நீங்க வெற்றிகரமா கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை பிடிக்க யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய யோகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாம இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல உங்க ராசிநாதன் சந்திரன் இருக்கிற இடத்த பார்த்தா ஒரு விதமான சஞ்சலத்தை கொடுக்கும். அதாவது நீங்க மத்தவங்க கிட்ட பேசுறப்போ உங்க முகம் ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். என்னப்பா ஆச்சு, உடம்புக்கு ஏதும் முடியலையா அப்படின்னு 4 பேர் கேக்குறப்பவே உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் வந்துடும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, காலையில குளிச்சு முடிச்ச உடனே உங்க நெத்தியில ஒரு சின்னதா ஒரு சந்தன போட்டு இல்லைன்னா குங்குமம் வச்சுக்கோங்க. இது உங்க முகத்துல ஒரு வசீகரத்தை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம எதிர்மறை எண்ணங்கள் உங்ககிட்ட வராம தடுக்கும். முக்கியமா இந்த 3 நாள்ல உங்க வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிகள் யாராவது வரலாம். அவங்க வரும்போது அவங்க கிட்ட உங்களோட கஷ்டத்தையோ இல்லைன்னா சந்தோஷத்தையோ ரொம்ப அதிகமா பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா அவங்க போயிட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுல ஒரு சின்ன சலசலப்பு வர வாய்ப்பு இருக்கு. அவங்க கண்ணு உங்க மேல படுறதுனால கூட உங்களோட நிம்மதி கொஞ்சம் குறையலாம். அதனால வர்றவங்களை உபசரிங்க. ஆனா உங்க மனச அவங்க கிட்ட முழுசா திறந்து வைக்காதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல நீங்க உங்களோட பழைய ஞாபகங்கள்ல அதிகமா மூழ்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. முன்னாடி நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தை நினைச்சு இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு மட்டும் நான் அப்படி செஞ்சிருந்தா இன்னைக்கு நிலைமையே வேற அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளே பேசிக்குவீங்க. இந்த மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கும். அந்த எண்ணம் வரும்போது
உடனே அதை தள்ளி விட்டுட்டு இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத மட்டும் யோசிங்க. உங்களுடைய கடகராசிக்கு மன வலிமை தான் பெரிய பலம். அந்த பலத்தை இந்த 3 நாள்ல நீங்க சரியா பயன்படுத்தணும். யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியிருந்தா அதை முடிஞ்ச வரைக்கும் இந்த தேதிகள்ல தள்ளி போடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கற பணம் சரியான நேரத்துல போய் சேராம போறதுக்கோ இல்லனா அதனால ஒரு வீண் பழி உங்க மேல வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட வாகனங்கள்ல போகும்போது ஒரு முறை வண்டியோட பெட்ரோல் அளவை செக் பண்ணிக்கோங்க. பாதி வழியில வண்டி நின்னு போய் நீங்க தவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். அதுவும் நான் சொன்ன அந்த 4 இடங்கள்ல இது நடந்தா உங்களோட பதட்டம் இன்னும் அதிகமாகும். அதனால எப்பவுமே ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கிறது தப்பு இல்லையே. உங்களோட போன்ல சார்ஜ் எப்பவும் முழுசா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அவசரத்துக்கு யாருக்காவது போன் பண்ணணும்னா கூட போன் ஆஃப் ஆகி நிக்க கூடாது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். உங்களோட ராசிக்கு இப்போ கிரகங்கள் கொஞ்சம் சதி செய்யற மாதிரி இருந்தாலும் உங்களோட உஷாரான புத்தி அதையெல்லாம் முறியடிச்சிடும். பயப்படாம தைரியமா இருங்க. உங்க கூடவே உங்களோட குலதெய்வம் இருக்கும். இந்த 3 நாள்ல நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்களுடைய உணவு முறை. சில நேரங்கள்ல நாம சாப்பிடுற சாப்பாடு கூட நம்ம மனநிலையை பாதிக்கும். அசைவ உணவுகளை இந்த 3 நாட்களும் தவிர்த்துட்டு சைவ உணவுகளை எடுத்துக்கிறது உங்க மனசுக்கு ஒரு சாந்தமான நிலையை கொடுக்கும். ஏன்னா அசைவ உணவுகள் உங்க உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை அதிகப்படுத்தி உங்களை இன்னும் சீக்கிரமா கோபப்பட வைக்கும். முடிஞ்ச வரைக்கும் பழங்கள், காய்கறிகள்னு லேசான உணவுகளை எடுத்துக்கோங்க. இது உங்களோட சிந்தனையை தெளிவுபடுத்தும். ஏன்னா இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தீர்க்கமா இருக்கணும். அதுக்கு உங்களோட மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யணும். அதுக்கு இந்த மாதிரியான உணவு முறை மாற்றம் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். இப்போ நான் சொல்ல போற அடுத்த விஷயம் இன்னும் ரொம்ப முக்கியமானது. அது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அத பத்தி இப்ப விரிவா பாப்போம். முக்கியமா சொல்ல போனா இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல நான் சொன்ன இந்த 4 இடங்களையும், அதாவது நீர்நிலைகள், மருத்துவமனைகள், தேவையற்ற வாக்குவாதங்கள் நடக்கிற இடங்கள், அப்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத இருட்டான பகுதிகள், இந்த இடங்களை மட்டும் நீங்க தவிர்த்துட்டீங்கனாலே வரப்போற பெரிய ஆபத்துகள்ல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம். கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாவே ஒரு போராட்ட குணம் இருக்கும். எதையும் தாங்குற மனப்பக்குவம் இருக்கும். ஆனா அந்த பக்குவத்தை இந்த 3 நாள்ல மட்டும் கொஞ்சம் அதிகமா நீங்க பயன்படுத்தணும். காலமும் நேரமும் நமக்கு சாதகமா இல்லாதப்போ நாம கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. இது உங்களை முடக்கி வைக்கிறதுக்காக இல்ல, இன்னும் வேகமா ஓடுறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கிற ஒரு சின்ன ஓய்வுன்னு தான் சொல்லணும். இந்த எச்சரிக்கைகளை எல்லாம் ஒரு கவசமா எடுத்துக்கிட்டு உங்களோட அன்றாட வேலைகளை கவனமா செய்யுங்க. உங்க மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் உங்க குலதெய்வத்தோட அருளும் என்னைக்குமே உங்களை கைவிடாது. மே 6ஆம் தேதி ராத்திரி தூங்க போறப்போ இந்த 3 நாளை நம்ம வெற்றிகரமா கடந்துட்டோம், இனி வர்ற காலம் நமக்கு வசந்த காலமா இருக்கும் அப்படின்னு ஒரு உறுதியான எண்ணத்தோட படுங்க. ஏன்னா 7ஆம் தேதியிலிருந்து கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. தடைப்பட்டு நின்ன காரியங்கள் எல்லாம் தானாவே நடக்க ஆரம்பிக்கும். பண வரவுல இருந்த சிக்கல்கள் தீரும். குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு பெரிய சந்தோஷம் உங்க வீட்டுக்குள்ள வரும். அது வரைக்கும் இந்த சின்ன சின்ன சோதனைகளை ஒரு புன்னகையோட எதிர்கொள்ளுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு கடல் மாதிரி, அதுல அலைகள் வரத்தான் செய்யும். அந்த அலையை கண்டு பயப்படாம எப்படி சாமர்த்தியமா நீந்தி கரை சேரணும் அப்படிங்கறதுலதான் உங்களோட வெற்றியே இருக்கு. கடகராசிக்காரங்களோட அந்த விடாமுயற்சிக்கு இந்த மே மாதம் ஒரு நல்ல பலனை கண்டிப்பா கொடுக்கும். இந்த தகவல் நம்ம கடகராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த 3 நாட்களும் நீங்க கவனமா இருங்க. உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. நம்மளுடைய இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்க. உங்களோட ஒரு சின்ன ஆதரவு தான் இது போன்ற இன்னும் பல பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.